இல்லை இப்போ ஒரு சில நீங்கள் மருத்துவத்துறையில் இருக்கிறீங்க, நீங்கள் அறுவை சிகிச்சையை சொல்கிறீங்க, அப்போ ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் ஆபத்து அப்படின்னும் போது ஒரு 100% நம்பிக்கை அப்படிங்கிறது கொடுக்க முடியுது. ஆனால் தடுப்பூசி மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு ஃபால்ஸ் ப்ராபகண்டா அப்படிங்கிறது தடுப்பூசியை போடணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வரலாம் அப்படின்னா, இல்லை வேண்டாம் விட்டுறலாம், இது போட்டால் இப்படியான ஆபத்துக்கள் வரும்னா போடாமல் விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க போகிறாங்க. அதான் நான் சொல்கிறேன், போடலனா 5000 பேருக்கு ரத்த கட்டி வருது, ஓகே, போட்டா ஒருத்தருக்கு ரத்த கட்டி வருது. ஓகே, அந்த ரேஷியோ பார்க்க வேண்டியது. இது நீங்க 5000ல இருக்க போறீங்களா ஒருத்தர்ல இருக்க போறீங்களா? ஓகே, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது நீங்களா தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ அந்த ஊசி வந்தப்போ முதல் நாள் நான் போய் எடுத்துக்கிட்டேன், என்னுடைய குடும்பத்துக்கு நான் போட்டேன். போடும்போதே எனக்கு தெரியும் இந்த ரத்த கட்டி வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகே, ஆனா எனக்கு 5000 பேர்ல இருக்க விருப்பம் இல்லை, ஒருத்தரா இருந்தா போதும். ஓகே, பட் இந்த அவேர்னஸ் வந்து போதுமானதா இல்லை. இன்னும் எல்லா மக்களுக்கிட்டையும் போய் தடுப்பூசி தொடர்பான எஸ்பெஷலி கோவிட் தடுப்பூசிகள் தொடர்பான அவேர்னஸ் இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படிங்கிறது நம்ம யாரை குறை சொல்ல முடியும்? இல்லை, நீங்கள் அந்த ஒரு 2 வருடங்களை பார்த்தீங்கன்னா எப்படி ஜனங்களை காப்பாற்றுறதுன்றதுலேயே நம்ம வந்து ரொம்ப குறியா இருந்தோம். ஓகே, ஒன்று தடுப்பூசி போட்டுட்டு இருந்தோம், இன்னொன்று ஊராக போய் மக்களுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், இன்னொன்று ஜுரம் வந்தவங்கள ஐசோலேட் பண்ணி ஏபிசின்னு பிரித்து வீட்டில் வைத்தியம், கொஞ்சம் இன்னொரு சென்டரில் வைத்தியம், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வைத்தியம்லாம் பண்ணிட்டு இருந்தோம். செகண்ட் வேவ் டெல்டா வேவ் வந்தப்போ இன்னும் சிவியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஹாஸ்பிட்டல்கள்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, ஆக்சிஜன் இல்லை, தெருவில் இருந்தாங்க, கங்கை கரையில் பிணங்கள்லாம் மிதந்தது, இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி 1,00,000ல் 1, 1,00,000ல் 2ன்றதை பற்றி யாருமே பேசிட்டு. ஃபர்ஸ்ட் நீங்கள் வேக்சின் போடுங்க, உங்களை பாதுகாத்துக்குங்க, உயிரை பாதுகாக்குங்க, மீதியெல்லாம் பேசிக்கலாம்னு சொன்னோம். ஆகவே அது ஒன்றும் நம்ம பெரிய தப்பான அப்ரோச்சுன்னு தான் நினைக்கல. ஆனால் அப்போ வெப்சைட்டில் இருந்தது, பிரிண்ட்ல இருந்தது, அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் 1,00,000ல் 1 பற்றி யார் கவலைப்படாது? இப்போ நீங்கள் ரோட்டில் போனால் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற ரேட் என்ன? ஓகே, 1 in 100 ஆகும். அது இதை விட அதிகம் இல்லை, வேக்சினை விட அதிகம் இல்லை. ஆகவே அந்த சமயத்தில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி 1,00,000ல் 1, 1,00,000ல் 2 சைடு எஃபெக்ட்ஸை பற்றி பேசுறதுக்கான நேரமும் அது கிடையாது, தருணமும் அது கிடையாது. நம்ம சரியாக தான் கையாண்டோம் நான் என்னுடைய. ஓகே.